Hi students, class 10, unit exercise 5, question number 1. PQRS is a rectangle formed by joining the point. The point is given as PQ, R and S points. And A, B, C and D are the midpoint of PQ, QR, RS and SP respectively. Is the quadrilateral ABCD is a square, a rectangle or a rhombus? Justify your answer. ஸோ 4 பாயிண்ட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் கொடுத்துட்டாங்க. அதனுடைய மிட் பாயிண்டில் இருக்கக்கூடிய ஏபிசிடி ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஷேப் கிடைக்குது, ஸ்கொயராக ரெக்டாங்கிளாக இல்லை ராம்பஸான்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த சைடில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது நம்ம ஃபார்முலா தெரியும். மிட் பாயிண்ட் ஃபார்முலா என்னன்ட்டு இங்கே மிட் பாயிண்ட் ஆஃப் பிக்யூ அண்ட் கியூஆர், ஆர்எஸ் அண்ட் எஸ்பி ஆர் பிஎஸ். midpoint of PQ, midpoint of PQ is A, that is the midpoint. So இங்க A பாயிண்ட் வேணும் அப்படின்னா என்ன கண்டுபிடிக்கணும் பாருங்க. midpoint ஃபார்முலா தெரியும். x1 plus x2 divided by 2, y1 plus y2 divided by 2, that is the midpoint formula. இந்த P point -1, -1 and then Q point is -1, 4. First point x1, y1 எடுத்துங்க. செகண்ட் பாயிண்ட் x2, y2, xy கோஆர்டினேட் பாயிண்ட். சரிங்களா? ஸோ x1 இருக்கிற இடத்துல என்ன சப்ளை பண்ணுங்க, -1, x2 இருக்கிற இடத்துலையும் -1 டிவைட் பை 2, y1 இருக்கிற இடத்துல -1, y2 இருக்கிற இடத்துல +4 டிவைட் பை 2. இது ரெடியூஸ் பண்ணி பாருங்க. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா -2 டிவைட் பை 2, இது 3 டிவைட் பை 2. further reduce பண்ணிங்க அப்படின்னா we get -1, இது 1.5 or அப்படியே 3/2 அப்படியே கூட வச்சுக்கலாம். -1, 3/2. இது A ஓட பாயிண்ட். சரிங்களா? இது A பாயிண்ட். இது A பாயிண்ட் முடிஞ்சு. நெக்ஸ்ட் மிட் பாயிண்ட் ஆஃப் Q and R. QR is B. B பாயிண்ட் தான் QRக்கு மிட் பாயிண்டாக இருக்குது. இங்கே Q பாயிண்ட் என்னென்னா -1, 4 அண்ட் R பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5, 4 கொடுத்துருக்காங்க. சேம் மிட் பாயிண்ட் ஃபார்முலா x1 plus x2 divided by 2, y1 plus y2 divided by 2. ஃபஸ்ட்டு பாயிண்ட் x1, y1, செகண்ட் பாயிண்ட் x2, y2 எடுத்துங்க. இப்போது இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. x1க்கு -1, x2க்கு 5 divided by 2, y1க்கு 4, y2 also 4. இது ரெண்டு சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா 4 divided by 2 2, இது 4 plus 4 8 divided by 4 8 divided by 2 4. ஸோ the B பாயிண்ட் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 2, 4. நெக்ஸ்ட் மிட் பாயிண்ட் ஆஃப் RS. ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் RS is C, R பாயிண்ட் அண்ட் S பாயிண்ட் ரெண்டு எடுத்திருக்கோம். மிட் பாயிண்ட் ஃபார்முலா எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் x1, y1, செகண்ட் பாயிண்ட் x2, y2. வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிடலாம். இப்போது x1க்கு 5 ப்ளஸ் x2 ஆல்சோ 5 டிவைட் பை 2, y1க்கு 4, y2க்கு -1 இருக்குது, அதனால் -1 டிவைட் பை 2. 5 ப்ளஸ் 5 10 டிவைட் பை 2 5, 4 -1 3 by 2. So the C point of 5, 3 by 2. Next midpoint of PS or SP. Midpoint of SP is D point, S point and D, P point எடுத்துருக்கோம். இதில் first point x1, y1, second point x2, y2. இதில் substitute பண்ணுங்க. x1க்கு எனக்கு 5 -1 divided by 2, y1க்கு -1, y2 also -1, -1 divided by 2. இது 5 -1 4 divided by 2 is 2. இங்கே -1 ரெண்டுமே -2 divided by 2 is nothing but -1. So the D point என்ன இருக்குது அப்படின்னா 2, -1 is the D point. Now ABCD பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ABCD பாயிண்ட்டுடைய லென்த்து கண்டுபிடிக்கணும். ஏன் லென்த்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது ஆல் த சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கா
இல்லை டூ சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கா, ஏன்னா ஸ்கொயர் ரெக்டாங்கிள் ராம்பஸ்ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்காக டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் இங்கே. ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ பாயிண்ட் என்ன இருக்குது நம்மளுக்கு -1, 3/2, B point 2, 4. Distance between formula x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square with square root. So the first point x1 y1 எடுத்துக்கிறோம், second point x2 y2 எடுத்துக்கிறோம். இங்கே y2 first point x2 என்ன இருக்கு பாருங்க 3/2 minus x2 இங்கே 2 இருக்கு, 2 minus x1 1 இருக்கு. ஆல்ரெடி இங்கே ஃபார்முலா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 ஆகிடும் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 is 4 minus y1 is 3/2 ஹோல் ஸ்கொயர். ஸோ இது ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா 3 ஸ்கொயர், 2 + 1 3 ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் 9 ப்ளஸ் இது எல்சிஎம் எடுத்துருங்க, 4 2s are 8, 8 minus 3 5/2 ஹோல் ஸ்கொயர். Furtherly 9 plus square பண்ணுங்க 25/4. இது LCM எடுங்க, 9 4s are 36, 36 plus 25 root of 36 plus 25 whole divided by 4 is equal to ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க root 61/4. இது அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் B and C பாயிண்ட் எடுத்துருக்கோம். இது x1 y1, இது x2 y2. டிஸ்டன்ஸ் பிட்வீன் கண்டுபிடிக்கிறோம். இங்கேயும் the same formula, root of x2 5 minus x1 is 2 whole square plus y2 is 3/2 minus y1 is 4 whole square. இதை ரெடியூஸ் பண்ணுங்க, 3 ஸ்கொயர்னா 9 ப்ளஸ் இது எல்சிஎம் எடுங்க, எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா 3 minus 8/2 வரும். இது செப்பரேட் பண்ணிங்கன்னா -5/2, 5/2 ஹோல் ஸ்கொயர். நம்ம ஸ்கொயர் இருக்கிறதுனால நம்மளுக்கு நெகட்டிவ் வேல்யூ வரதுக்கு சான்சஸே இல்லை. ஸோ வி கெட் ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூ. 9 + 5 5s are 25/4. போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ஸ்கொயர் பண்ணுறோம். தென் திஸ் டேர்ம் இஸ் equal to root of இது எல்சிஎம் எடுத்துங்க, 36 + 25/4 is equal to sum of this value is 61/4. ஸோ AB BC ரெண்டுமே ஈக்குவலாக வந்திருக்கு. என்ன அட்ஜஸ்டன்ட் சைட்ஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ இந்த சைடில் இருக்கிற ரெண்டு அட்ஜஸ்டன்ட் சைட் ஈக்குவலாக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் C and D பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இது x1 y1 x2 y2. டிஸ்டன்ஸ் பிட்வீன் சேம் ஃபார்முலா, வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. இதில் x2 is 2 minus x1 is 5 whole square plus y2 is -1, y1 is 3/2 whole square. இதை ரெடியூஸ் பண்ணிங்க அப்படின்னா -3 whole square plus இங்கே எல்சிஎம் எடுங்க, எல்சிஎம் எடுத்தா 2 1s are 2, so -2 -3/2 whole square. ஃபர்தராக ஸ்கொயர் பண்ணுறோம், இதை நெகட்டிவ் வேல்யூ வராது. ஸோ வி கெட் பாசிட்டிவ் வேல்யூ. 3 × 3 is 9. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் -5/2, -5/2 ஹோல் ஸ்கொயர் பண்ணுறீங்க அப்படின்னா வி கெட் பாசிட்டிவ் வேல்யூ ஒன்லி 25/4. நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுமே ஸ்கொயர் பண்ணுறோம். 25/4. இது எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா root of 36 + 25/4 is equal to root of 61/4. ஸோ இது வரையும் எல்லாத்துக்குமே டிஸ்டன்ஸ் பிட்வீன் சேமாக வந்திருக்கு. லாஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் DA. ஸோ த டிஸ்டன்ஸ் பிட்வீன் DA எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் x1 y1, செகண்ட் பாயிண்ட் x2 y2 எடுத்துக்கலாம். சேம் ஃபார்முலா, x2 minus x1 -1 -2 whole square plus y2 is 3/2 minus இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் +1 whole square root of இது -3 whole square plus இது எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 3 + 2 1s are 2, 3 + 2 is 5/2 whole square. ஸ்கொயர் ரூட் பண்ணுறதுனால நம்மளுக்கு நெகட்டிவ் வேல்யூ வராது. ஸோ 3 square is 9 ப்ளஸ் இதை ஸ்கொயர் பண்ணால் நியூமரேட்டர் 25 denominator 4. LCM எடுங்க, 9 4s are 36 plus 25/4 is equal to 61/4 is the answer. So AB, BC, CD and DA all sides எல்லாத்துக்கும் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு root 61/4. அப்போ all sides are equal அப்படின்னா நம்மளுக்கு என்ன
சான்சஸ் இருக்குது, ஸ்கொயராக இருக்கிறது சான்சஸாக இருக்குது, இல்லைன்னா ராம்பஸாக இருக்கிறதுக்கு சான்சஸாக இருக்குது. ஸோ ஸ்கொயர் ஆர் ராம்பஸ் ஏபி எல்லாமே ஈக்குவலாக இருக்கிறனால இட் மே பி ஸ்கொயர் ஆர் ராம்பஸ். இது 4 சைட்ஸ் ஈக்குவல்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். பட் ஸ்கொயராக ராம்பஸான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்லோப் போட்டு பார்க்கலாம். ஸ்லோப் ஏபி இஸ் ஈக்குவல் டு 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஏ பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க -1, 3/2 அண்ட் பி பாயிண்ட் இஸ் 2, 4. ஸ்லோப் 2 பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா y2 - y1 டிவைட் பை x2 - x1 ஃபார்முலா. ஏபியும் பிசி ஸ்லோப் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அந்த ரெண்டு ஸ்லோப்பும் ஈக்குவலாக இருக்கா இல்லை பர்பண்டிகுலராக இருக்கான்றது கண்டுபிடிக்கணும். சரிங்களா? பர்பண்டிகுலராக இருந்துச்சுன்னா ஸ்கொயர், பர்பண்டிகுலர் இல்லைன்னா ராம்பஸ். சரிங்களா? இப்போது y2 ஃபர்ஸ்ட் பாயிண்ட் x1, y1 இது செகண்ட் பாயிண்ட் x2, y2 எடுத்துக்கலாம். y2ன்றது 4 - 3/2 டிவைடட் பை x2 இஸ் 2 மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது +1. இது எல்சிஎம் எடுத்துருங்க. 4 2s are 8, 8 minus 3 is 5/2 divided by 3. இங்கே நியூமரேட்டர் இருக்க டினாமினேட்டர் கீழே கொண்டு வந்துருங்க. we get 5/2 into 3 is 6. so 5/6 slope AB. then slope BC கண்டுபிடிக்கிறோம். B பாயிண்ட் எடுத்துக்கலாம் 2, 4 and then C பாயிண்ட் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க 5, 3/2. இதுவும் அதே ஃபார்முலா தான். y2 - y1 divided by x2 - x1. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் x1, y1, செகண்ட் பாயிண்ட் x2, y2. y2ன்ற இடத்துல 3/2 மைனஸ் y1 இடத்துல 4 டிவைடட் பை x2 இஸ் 5 - 2. இது எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 3 - 3/2ன்னு இங்கே எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 2 4s are 8. ஸோ 3 - 8 டிவைட் பை 2 டிவைடட் பை 3 -5 டிவைட் பை 2 டிவைட் பை 3. நியூமரேட்டர் டினாமினேட்டர் கீழே வந்துடும். ஸோ we get -5/6. இந்த ஸ்லோப் பாருங்கள் 5/6 இருக்குது, இது -5/6 இருக்குது. நம்மளுக்கு பர்பண்டிகுலர் கண்டிஷன் வேணும் அப்படின்னா இந்த ஸ்லோப்புக்கு நெகட்டிவ் ரெசிப்ரோக்கலாக இருக்கணும். நெகட்டிவ் ஓகே, பட் ரெசிப்ரோக்கலாக இல்லை. ஸோ இந்த ஏபி அண்ட் பிசி பர்பண்டிகுலர் கிடையாது. இந்த லைன் ஏபியும் இந்த லைன் பிசியும் என்ன கிடையாது, பர்பண்டிகுலர் கிடையாது. சரிங்களா? ஸோ த சைட்ஸ் ஆர் நாட் பர்பண்டிகுலர். சைட் பர்பண்டிகுலராக இல்லை அப்படின்னா ஏபிசிடி ஆகிடுச்சு, ராம்பஸ் ஆகிடுச்சு. சைட்ஸ் பர்பண்டிகுலராக இருந்தால், தட் இஸ் 90 டிகிரியாக இருந்தால் மட்டும் தான் நம்ம ஸ்கொயர்னு சொல்ல முடியும். சரிங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.